சித்தி? என்னாச்சு சித்தி? ஃபீவர். அதான் பிரபு படுத்துட்டு இருக்க. பாடி ஜில்லுன்னு இருக்குது. சில்லுன்னு இருக்கா? அது உள்காய்ச்சல். இவளை தொந்தரவு பண்ண வேண்டாம். நிர்மலா, ரெஸ்ட் எடுமா. வாங்க எல்லாரும் போலாம். சித்தி, சாரி சித்தி. எல்லாரும் சேர்ந்து என்ன ஊம குத்தா குத்திட்டாங்க. ஏடி அனிதா, நீயும் சேர்ந்து நடிச்சிட்டல. சித்தி, நான் உங்களை அடிக்காம இருந்திருந்தா மொத்தமா சிக்கி இருப்போம். அத முதல்ல யோசிச்சு பாருங்க. நம்ம போட்ட பிளான் இப்படி சொதப்பிருச்சு. பிளான் தான் சொதப்புச்சு, நாளா சொதப்பல. என்ட்ரி பாஸ நான் எடுத்துட்டேன். இத பாரு சித்தி. சூப்பர் சித்தி. ஆனா காலையில சத்யா கிளம்பும் போது பேக்ல பாஸ் இல்லைன்னு தெரிஞ்சா திருடினது நம்ம தானே டவுட் வந்துரும் அனிதா. ஐயோ, அவளுக்கு என்ட்ரி பாஸ் ஞாபகத்துக்கு வராத மாதிரி நான் ஏதாவது பண்றேன். அவ காலையில எந்திரிக்கிறதுல இருந்து கிளம்பி போற வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலயும் லேட் ஆகுற மாதிரியே நான் செய்யறேன். அந்த டென்ஷன்லயே பேக செக் பண்ணாம அவ போயிடுவா. அகாடமில பாஸ் இல்லாம உள்ளேயே விட மாட்டாங்க. அதோட அவ போலீஸ் ஆசையும் போட்டுவிடும். ச்சே, 7 மணி உள்ள அகாடமிக்கு போகணும். இன்னும் 2 மணி நேரம் தான் டைம் இருக்குது. அதுக்குள்ள எல்லா வேலையும் முடியணும். தண்ணி வராது. தண்ணி வரலையா? ஏன் தண்ணி வரல? ஒருவேளை டேங்க்ல தண்ணி இல்லையோ? மோட்டர் போடாம இருந்திருப்பாங்க பொழுது. பாத்திரம் போறா. கரண்ட் இல்லையா? இல்லையா, ரூம்ல கரண்ட் இருந்துச்சே. அட, இதை யார் இப்படி பண்ணி வச்சிருக்கிறது? எப்படி சித்தி என்னோட பிளான்? சூப்பர். ஒவ்வொரு விஷயத்திலயும் லேட் ஆகுற மாதிரி நான் வேலை செஞ்சு வச்சிருக்கேன். அவனால 7 மணிக்கு முன்னாடி அகாடமிக்குள்ள நுழையவே முடியாது. இன்னைக்குதான் அடுப்பு எரியாதே. எப்படி சமைப்பான்? ஒருவேளை காய்கறி, கீரை, பழம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அப்படியே டைனிங் டேபிள்ல வச்சு எல்லாரையும் பச்சையா சாப்பிட சொல்லுவாளோ? ஐயோ, ஏ சத்யா, நீ இந்த வீட்ல நிம்மதியா இருந்திருப்பியா? என்னாச்சு? நீ தொட்டதெல்லாம் தடங்களாவே இருக்குது. சமையல் வேலைய பார்க்க வேண்டியவ கேஸ் ரிப்பேர் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா.
இன்னைக்கு இவ பிசிக்கல் டெஸ்டுக்கு போன மாதிரிதான். ம். என்ன அனிதா, அடுப்ப பத்த வச்சுட்டா? வெறும் பாத்திரத்துல அரிசி வேகாது சித்தி. அங்க பாருங்க. தண்ணி அக்கானோ நைட் இருந்துச்சே. ஓ வீட்ல தண்ணி காலி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் போட முடியுமா போ. தண்ணி போடுறவனையும் தடுத்து நிறுத்தலாமா? நாம தடுக்கிறோம்னு அவன் சொல்லிட்டானா நாம 2 பேரும் மாட்டிப்போம். அவன் தண்ணிய போடட்டும். எப்படியும் எதுவும் நடக்க போறதில்ல. மேடம் நானா இவ்வளோ நேரம்? என்ன பண்றது மேடம், டெலிவரி பசங்க வரல, அதான் நானே தூக்கிட்டு வரேன். சரி அத்தை எடுத்துட்டு இதை வைங்க. அவளுக்கு இப்பவே டென்ஷன் ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்க சித்தி, கை காலெல்லாம் எப்படி பரபரன்னு இருக்குன்னு. வரேன் மேடம். ஆ ஆ. இருக்கிற டென்ஷன்ல என்ட்ரி பாஸ பேக்ல தேடாம கிளம்பிடணும். அதான் சித்தி நடக்க போகுது. ம். ஐயோ லேட் ஆயிடுச்சே. சித்தி போங்க. ரவுடி பேபி, ஆ என்ன ரவுடி பேபி இன்னும் ரெடி ஆகாம இருக்க? டைம் பார்த்தியா? 6:40 ஆயிடுச்சு. இன்னும் 20 மினிட்ஸ் தான் இருக்கு. ஒரு வேலையும் உருப்படியா நடக்கல. நான் என்ன பண்ணிட்டோம்? அனிதா, நீ சொன்ன மாதிரியே அவ பேக்க செக் பண்ணல. கிரவுண்டில் நடக்க வேண்டிய பிசிக்கல் டெஸ்ட் எனக்கு இங்கே ஆரம்பிச்சிச்சு. வா 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 வா. சரி வா போலாம். நீ வா, சீக்கிரம் வா. ரவுடி பேபி, என்ன என்ட்ரி பாஸ் எடுத்துறியா? எல்லாம் போச்சு. அமுல் பேபி டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் நான் நைட் எடுத்து வச்சிட்டேன். நீ வா போலாம். சரி வா போலாம். அப்பா, என்னாச்சு அமுல் பேபி? தெரியலையே, ஸ்டார்ட் ஆமா. அவ்வளவு சுலபமா போக விட்டுருவேனா? அவங்க என்ன பண்ணாலும் கார் ஸ்டார்ட்டே ஆகாது. ஓ, ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. டைம் வேற ஆச்சு அமுல் பேபி. இது வேலையாவது. நீ வா. அமுல் பேபி லேட் ஆயினே இருக்குது. நம்ம பைக்ல போலாம் வா. பைக்லயா? ஆ வா வா. இப்படி அமுல் பேபி கெட்டியா புடிச்சோ. நான் செம்ம ஸ்பீட்ல போறேன். ஓகே ரவுடி பேபி. என்ன அனிதா, இவ இவ்வளவு ஸ்பீடா போறா? இவ போற வேகத்தை பார்த்தா 7 மணிக்கே கிரவுண்டுக்கு போயிடுவா போல இருக்கே. நீ காரை ரிப்பேர் பண்ண மாதிரி இந்த பைக்கையும் ஏதாவது பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல. இப்ப பாரு, சத்யா தப்பிச்சிட்டா. சித்தி, அவ தப்பிக்கல, மாட்டிக்கிட்டா. என்ன சொல்ற அனிதா? சத்யா ஸ்பீடா போவா, ஆனா நிக்கவே முடியாது. ஏன்னா அவளோட பைக் பிரேக்கர் கட் பண்ணிட்டேன். ரெண்டே நிமிஷத்துல பிரேக் பிடிக்காம எங்கேயாவது போய் முட்டிட்டு விழணும்.
பாத்து ரவுடி பேபி அது சரி, அதுல நம்ம பிரபுவும் சேர்ந்து தானே விழுவான். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அப்படி எதுவும் ஆகக்கூடாதுன்னு வேண்டதை தவிர வேற வழியே இல்ல. ஏன்னா நாம கஷ்டப்படுறதே அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். பின்னால உட்கார்ந்து இருக்கிறதுனால அவனுக்கு பெருசா எதுவும் அடிபடாது. இன்னைக்கு என்ன பண்ணாலும் பிசிக்கல் எக்ஸாம் சத்தியம் அட்டன் பண்ணவே கூடாது. அதுதான் நம்மளோட ஒரே எய்ம். ரவுடி பேபி ஏன் இவ்வளவு ஸ்பீடா போற? கொஞ்சம் மெதுவா போ. இல்ல அவள் பேபி டைம் இல்ல, பாத்துக்கலாம். ரவுடி பேபி ஐயோ அவள் பேபி பிரேக் பிடிக்க மாட்டா. அவள் பேபி என்ன சொல்ற ரவுடி பேபி? ஐயோ என்ன பண்றது போ? அவள் பேபி என்ன தெரியலையே. ஓர ஐயோ தள்ளுங்க 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 தள்ளுங்க. ஓர போங்க. யோ அதெல்லாம் செட் ஆகாது. 200 ரூபாய் குடியா? யோ அங்க என்னையா பேச்சு? சீக்கிரம் ஃபைனை போட்டு அனுப்பிச்சு விடியா. யோ ஒன்னாலதான் அந்த ஆளு என்ன பிடிச்சு கத்திக்கிட்டு இருக்காரு. ஓரமா போங்க. ஐயோ ஓரம். ஓர போய். ஓரம் ஓரம். ரவுடி பேபி அவள் பேபி யோ பைக் வருதியா? வேகமா வருது பாரு. புடியா புடியா. ஏய் நிறுத்து, நிறுத்து. தள்ளுங்க தள்ளுங்க பிரேக் பிடிக்கல. ஏமா ஏமா வண்டி ஆஃப் பண்ணுமா? நிறுத்த சொன்னா நிறுத்த மாட்டியா நீ? சார் அவ்வளவு பிரேக் தூரம் பிடிக்கல உனக்கு? சார். சார் விடுங்க சார் ப்ளீஸ் சார். சார் வேணும்லாம் அடிக்கல சார். பைக்ல பிரேக் பிடிக்கல சார். போலீஸ்கார மேலே பைக் விடுறீங்களா? உங்க மேல கேஸ போட்டா தான் புத்தி வரும். ஐயோ சார் இல்ல சார். அனிதா, இந்நேரம் சத்யா பைக்ல இருந்து கீழே விழுந்திருப்பாளா? அவ போற ஸ்பீட பார்த்தாலே தெரியல, நிச்சயமா விழுந்திருப்பா. ஆனா சத்யா எம காதகி. ஏதாவது செஞ்சு கிரவுண்டுக்கு போயிட்டா என்ன பண்றது? எனக்கு அத நினைச்சாதான் ஒரே பயமா இருக்கு. இருங்க சித்தி, உங்க டவுட்டை இப்பவே கிளியர் பண்றேன். சொல்லுமா அனிதா. அங்கிள் சத்யா அங்க வந்துட்டாளா? இன்னும் வரலையம்மா. கேட் லாக் பண்ண இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. சத்யா அங்க வர வாய்ப்பே இல்ல. ஆனா ஒருவேளை அவ வந்தா அவளை உள்ள விட்டுறாதீங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ அங்கிள். ஆ அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். லைசென்ஸ் ஆர்சி புக் இருக்கா இல்லையா? சார் சார் ப்ளீஸ் சார் வேணாம் சார். சார டென்ஷன் பண்ணாத. பேர சொல்லுமா. சார் வண்டியில பிரேக் கட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அது காதுலயே வாங்க மாட்டேங்கிறீங்க. யாரோ வேணும்னே அடிப்பாங்களா சார்? இதுவே இடிச்சது எம்எல்ஏ காரா இருந்தா கேஸ் போடுவீங்களா? ஓஹோ சட்டம் பேசுறீங்களா? இன்னைக்கு உன் பைக்கே கிடைக்காது. சார் 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 நான் போலீஸ் செலக்ஷன் எக்ஸாமுக்கு தான் சார் போயின்னு இருக்கிறேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஆமா டைம் சார். ஆச்சு சார் ப்ளீஸ் சார். நீ ஏன் ரூல்ஸ மீறுற? உனக்கு எதுக்கு போலீஸ் வேலை? ஜட்ஜுக்காரு வருதியா? வாயா வாயா வாயா. இப்ப என்ன பண்றது? காரை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. டிரைவர் கொஞ்சம் பின்னாடி வாங்க. சத்யா அவள் பேபி ஜட்ஜம்மா. அம்மா அம்மா நல்லா இருக்கீங்களா? ஜட்ஜையா எங்கம்மா? அவர் கோர்ட்ல இருக்காருமா. ஆமா நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்றீங்க? எஸ்ஐ எக்ஸாமுக்காக அவசர அவசரமா போயிருந்தப்போ பைக்கோட பிரேக்கு கட் ஆகி இஷ்டேன். டிராபிக் போலீஸ் விட மாட்டாங்க ஜட்ஜம்மா. டைம் வேற ஆயிடுச்சு. அடடே நீ எஸ்ஐ ஆக போறியா? ஆமாமா. ஏயா படிக்கிற புள்ளைய டார்ச்சர் பண்றீங்க? விடுங்கய்யா அவங்க போகட்டும். ஓகே மேடம். ஆமா பைக்ல தான் பிரேக் இல்லையே, எப்படி போவ? அது வாங்க நான் கார்ல டிராப் பண்றேன். நொடி பேபி உனக்கு வேற எக்ஸாமுக்கு லேட் ஆயிடுச்சு. அம்மா கூட நீ கார்ல போ. நான் பைக்கை ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி அவள் பேபி நான் போயிட்டு கால் பண்றேன். நீ பேக் கொடு. இந்தா நான் போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்மா.
சரிப்பா, நான் இறக்கி விடுறேன். போயிட்டு வரேன் அவள் பேபி. ஆல் தி பெஸ்ட். ஆ சார் சார். ஆ டைம் முடிஞ்சு போச்சு, கேட்டை க்ளோஸ் பண்ணு. ஏன் நிறுத்திட்டீங்க? கேட்டை சாத்துங்க. சார் டைம் முடிய இன்னும் 1 நிமிஷம் இருக்கு சார். சார் யாராவது கடைசி நேரத்தில் வருவாங்க சார். இந்த 1 நிமிஷத்துல யார் வரப்போறா? ஆ க்ளோஸ் பண்ணுங்க. சார் டைம் முடிஞ்சா நானே கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன் சார். ஆனால் இப்போ மூட முடியாது சார். கொஞ்சம் டைம் சீக்கிரம் ஆச்சுன்னா உள்ளே விட மாட்டாங்க. அதான் இல்ல இல்ல பயமா இருக்கு. போயிடலாம்டாம்மா, போயிடலாம். சார் ரூல்ஸை மீறி அட்வான்ஸாக கேட்டை க்ளோஸ் பண்ணா என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க சார். எனக்கு சிக்கலாயிடும் சார். இதை பார், நான் உன்னை விட மேலதிகாரி. நான் சொன்னா செய்ய மாட்டேன். சார் ஆச்சு சார். இன்னும் 20 செகண்ட்ஸ் தான் சார் இருக்கு. எப்படியாச்சும் இதில் ஜெயிச்சிடணுமா? கண்டிப்பா கண்டிப்பா. இதை பார், இப்போ நீ க்ளோஸ் பண்ண போறியா இல்ல நான் க்ளோஸ் பண்ணட்டுமா? சத்யா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் அம்மா. போயிட்டு வா. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார் இந்த மாதிரி லாஸ்ட் மினிட்ல யாராச்சும் வருவாங்கன்னு சொன்னேன்ல. ரோடி பேபி என்னாச்சு? கிரவுண்டுக்குள்ள வந்துட்டான் அவள் பேபி. தேங்க் காட். சூப்பர் ரோடி பேபி, ஆல் தி பெஸ்ட். இந்த டெஸ்ட் முடிஞ்சதான் எனக்கு ஃபோன் பண்ணு. சரி பண்றேன். வச்சுரா. ஓகே. பாத்தீங்களா சார், நான் சொன்ன மாதிரியே கடைசி நேரத்தில் ஒரு பொண்ணு வந்திருக்கு. இதுக்கு தான் டைமுக்கு முன்னாடி கேட்ட மூடக்கூடாதுன்னு சொன்னேன். சித்தி, அவர்தான் கூப்பிடுறாரு. ஸ்பீக்கர்ல போடு. அங்கிள், சத்யா அங்க வரலல்ல? வந்துட்டா. கேட்டை க்ளோஸ் பண்ண போற கடைசி செகண்ட்ல உள்ள வந்துட்டா. நீ சொன்ன மாதிரி அவ ரொம்ப டேஞ்சரான ஆளு தான். அங்கிள், இப்போ அவ எங்க? உள்ள போயிட்டு இருக்கா. அவளை எப்படியாவது உடனே தடுங்க. என்னம்மா சொல்லி தடுக்கிறது? எதுக்கும் இருக்கட்டும்னு அவளோட என்ட்ரி பாஸ் எடுத்து வச்சிருக்கேன். அத வச்சு அவளை வெளியில அனுப்பிடுங்க. இத முதலே சொல்ல மாட்டியா? அவளை வெளியே துரத்துறதுக்கு இது ஒண்ணு போதும். நீ போன வையே, நான் பாத்துக்கிறேன். ஏய் பொண்ணே, நில்லு. சார் என்ட்ரி பாஸ் எங்க? தோ இருது, ஒரு நிமிஷம். நீ எப்படி தேடினாலும் என்ட்ரி பாஸ் கிடைக்கவே கிடைக்காது. என்ன தேடுற? இல்ல இருக்குது சார், ஒரு நிமிஷம். இந்த பார், பாஸ் இல்லைன்னா கிரவுண்டுக்குள்ள நுழைய முடியாது. வெளியே போ. சார் இல்ல சார், ஒரு நிமிஷம் இருக்குது சார், நான் பார்த்தேன். உன்னால ஒரு பாஸை கூட பொறுப்பா கொண்டு வர முடியல. நீ எல்லாம் போலீஸா என்ன பண்ணப்பா? கேடா சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இந்த பார், வெளியே போனா போய்கிட்டே இருக்கணும். போ போ. அங்கிள். அங்கிள், சத்யாவை வெளியே துரத்திட்டேன். பாஸ் இல்லைன்னதும் பேய் அரைஞ்ச மாதிரி மூஞ்சியை தொங்க விட்டு வெளியே போயிட்டான். சூப்பர் அங்கிள். இனிமே அவளால எஸ்ஐ ஆகவே முடியாது. அதுதான் எனக்கு வேணும். தேங்க்ஸ் அங்கிள். ஓகேம்மா.
அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு. அவளோட ஆட்டம் காலி. எங்க கிட்டயே சவால் விடுறியா? சவால்ல நாங்க தாண்டி ஜெயிப்போம். குட் மார்னிங் கைஸ். மற்ற வேலை மாதிரி போலீஸ் வேலை கிடையாது. இது பீப்புள் சர்வீஸ். நேர்மையாகவும் கட்டுப்பாடாகவும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கணும். எஸ்ஏ செலெக்ஷனுக்காக இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் ஹைட், வெயிட், ஷார்ட் புட், த்ரோ, ரன்னிங்னு 4 ஸ்டேஜ் இருக்கு. இதில் நீங்கள் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் தான் உங்களை செலக்ட் பண்ண முடியும். உங்களோட எஸ்ஏ கனவும் நிறைவேறும். ஓகே, இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னன்னா